ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் 4 பேர் வாக்கிங் போயிட்டு வந்து நிற்கிறவங்க டீ குடிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 4 பேரும் டாக்டர்ஸ். நான் அதை கலெக்டரை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறேன். 4 பேரும் டாக்டர்ஸ். ஒருத்தர் எம்எஸ் ஆர்த்தோ, இன்னொருத்தர் நியூரோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸு. நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வாக்கிங் போய் எவ்வளவு கலோரி குறைச்சாங்களோ அவ்வளவு கலோரிக்கு வடை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அவர்கள் டாக்டராக இருந்தாலும் சரி. இந்த 4 டாக்டரும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ கடையில் இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்தான். அவன் பாருங்க ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கிறான். இங்கேருந்து ஒரு 200 அடி தள்ளி பார்த்துட்டாரு. நம்ம எம்எஸ் ஆர்த்தோ டாக்டர் அவர் சொல்றாரு, ஐ திங்க் அவனுடைய L5 L4ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். இங்கேருந்து ஜட்ஜ் பண்ணிட்டார் அவர். அவனுடைய L5 L4ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவனால் சரியா நடக்க முடியல. நீங்க வேணா நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பாருங்க, எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, L5 அது L4 ப்ராப்ளமா இருக்கும். இவர் அடுத்து சொன்னார், ரொம்ப ஓட்டாத, சம் நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ், அவனுக்கு ஏதோ நியூரோலஜியில் ப்ராப்ளம் இருக்கு, நாம அதை மெதுவாக தான் கண்டுபிடிக்கணும். நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், அது ஒன்றும் போன்ல இல்லை, நியூரோலாஜிக்கல் இஷ்யூ அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னார், இல்ல பை பிசியோதெரபி வி கேன் கியூர் இட், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா இருக்க முடியாது. 4 டாக்டர் சண்டை போடுறாங்க. அவன் மெதுவா டீ கடை கிட்ட வந்து டீ கடைக்காரரை பார்த்து அந்த ஆள் கேட்டான், இங்க செருப்பு தைக்கிறவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டான். அவனுக்கு ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை, செருப்பு அறுத்து போச்சு, நடக்க முடியல, இதான் உண்மை. இப்ப புரிஞ்சு போச்சா? நடக்காத உண்மைகளை நடந்ததாக 4 பேர் நம்ப வேண்டும் என்றால் அதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் போதுமானவை. நடக்காத விஷயத்தை கூட நடந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு. நடந்ததை நடக்காத மாதிரி ஆக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு.